என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்திய தேசத்திற்கு இமயமலை பகுதியில் வந்து சில ஞானிகளிடம் சில காரியங்களை கற்றுக்கொண்டு போய் ஊழியம் செய்ததாகவும், அல்லது அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு இந்தியாவிற்கு வந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய கல்லறை இங்கே இருப்பதாகவும் சிலர் சொல்லுகிறார்கள். உண்மையான சத்தியம் என்ன? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஏழை தச்சனுடைய மகனாக இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு இந்த யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த மரியாள் இருவரும் கணவன் மனைவியாக கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதி ஆகிறாள். தேவதூதன் அந்த யோசேப்பை எச்சரித்து, அவளை நீ விட்டுவிட வேண்டாம், அந்த குழந்தை பரிசுத்த ஆவியினால் உண்டானது, ஜனங்களினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க இயேசு என்கிற நாமத்தில் தேவன் வெளிப்படுகிறார் என்று சொன்னதை கேட்டு அவர் தன்னுடைய மனைவியை சேர்த்துக் கொள்ளுகிறார். இப்படியாக அவர்கள் நாசரேத்தூரில் வாழ்ந்த பொழுது குடிமதிப்பு எழுதும்படி மக்கள் தொகை கணக்கு எடுப்பில் தன்னுடைய பெயரை பதிவதற்காக நிறை மாத கர்ப்பிணியான தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு பெத்லெகேமுக்கு வந்த பொழுது எதிர்பாராத விதமாக பிரசவ வேதனை அங்கே வந்த பொழுது அந்த குழந்தையை பெற்றெடுக்க ஒரு வீடோ இடமோ கிடைக்காமல், சத்திரத்தில் கூட இடம் கிடைக்காமல் அந்த மந்தையின் முன்னணையிலே அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். மெய்ப்பர்கள் வந்து அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். அது கந்தை துணியிலே பொதியப்பட்டு இருக்கிறது. ஒரு ஏழை தச்சனுடைய மகனாக அவர் வாழ்கிறார். அவர் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தேவனுடைய ஆலயத்தில் அந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ண வரும் பொழுது அவர்கள் ஏழை குடும்பமாக இருந்தபடியினால் ஒரு புறா குஞ்சு அங்கே பலியாக செலுத்தப்படுகிறது. 12 வயதிலே எருசலேம் தேவாலயத்தில் நடந்த விழாவுக்கு அவர்கள் குடும்பமாக வந்து வீடு திரும்பும் பொழுது இயேசுவானவர் 12 வயதிலே தன்னுடைய சொந்த பந்தங்களோடு பிரயாணக்காரரோடு திரும்பி வந்து கொண்டிருப்பார் என்று யோசேப்பு மரியாளும் 3 நாள் பிரயாணமாக போய் கொண்டிருந்த பொழுது இயேசு அங்கே வரவில்லை. திடுக்கிட்டு அவர்கள் மீண்டும் தேவாலயத்திற்கு வந்து தேடி பார்த்த பொழுது அவர் வேத பாரகர்களோடும் பிரதான ஆசாரியர்களோடும் கர்த்தருடைய மகத்துவங்களை குறித்து பேசுகிறதை அவர்களோடு வினவுகிறதையும் கண்ட பொழுது அவருக்கு இருந்த ஞானத்தை கண்டு அந்த வேத பாரகர்கள் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். பெற்றோர்களும் அதிசயித்தார்கள். இந்திய தேசத்தில் வந்து இயேசு பாடம் கற்றுக்கொண்டார் என்றால் 12 வயதில் வேத பாரகர்களோடு அவர் பேசின அந்த ஞானத்தை எங்கே கற்றார்? முதலாவது ஒரு பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், பிதாவானவர் சொல்ல சொல்ல குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அவர் செய்வார் பேசுவார் என்று அவர் ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு ஏழை குடும்பத்தில் உலகத்தை மீட்பதற்காக பிறந்த ஆண்டவராகிய இயேசு 4978 கிலோமீட்டர் தூரம் உள்ள எருசலேமுக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட தூரம் 4978 கிலோமீட்டர். இவ்வளவு தூரம் 12 வயதில் அவர் நடந்து வந்தாரோ? 12 வயது பாலகன் இத்தனை 1000 கிலோமீட்டர் நடந்து இந்தியாவுக்கு ஏன் வர வேண்டும்? அவர் இந்த உலகத்திற்கு வந்தது எதற்காக? ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பதற்காக அவர் வந்தார். சிலுவையிலே தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். அவர் மற்ற ஞானிகளைப் போல எதையும் கற்றுக்கொண்டு இமயமலைக்கு வருவதற்காக அவர் அந்த உலகத்துக்கு வரவில்லை. காணாமல் போன ஆடுகளை தேட, பாவிகளை ரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அடுத்து, ஆண்டவராகிய இயேசு இஸ்ரவேலர் மக்களுக்கு மட்டும்தான் வந்ததாகவும் புறஜாதிகளுக்கு வரவில்லை என்றும் நாம் சொல்லுகிறோம். முதலாவது, அந்த இஸ்ரவேல் யாருக்காக அவர் வந்தாரோ அவர்கள் அவரை தள்ளப்பட்ட கல்லாக புறம்பே தள்ள வேண்டும் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். தேவன் அவரை புறஜாதிகளுக்கு ஒளியாக அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது முதலாவது, யூதர்கள் அவரை புறம்பே தள்ளும் பொழுது அவர் புறஜாதிகளுக்கு அவர் வெளிச்சமாக அவர் வருகிறார். இப்படியாக அந்த வாக்கியம் நிறைவேறுகிறது. அடுத்து, ஆண்டவராகிய இயேசு 12 வயது முதல் 30 வயது வரை எங்கே இருந்தார் என்றால்
அவர் 12 வயதிலிருந்து அந்த பெற்றோருடன் சென்று அவர்களோடு கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டால், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஒரு தகப்பன் செய்த வளர்ப்பு தகப்பன் யோசிப்பு செய்த தச்சு தொழிலையே தமையனும் செய்தாரே, தங்க உழவர்கள் உழுதில கலப்பைகள் செய்து கொடுத்தாரே, எல்லா உயிர்களும் தன் உயிர் எனவே பேசி மகிழ்ந்தாரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற அந்த பாடலில் உள்ள வரி. ஏழ்மை குடும்பம், 4-5 பிள்ளைகள் கொண்ட ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை பெற்று எடுக்கும் வரை அவர்கள் ஒருவரை ஒருவர் தொடாமல் கணவன் மனைவியாக வாழாமல் இருந்தார்கள். பரிசுத்தத்தோடு விரதத்துவத்தோடு இருந்தார்கள். இந்த தகப்பனோடு சேர்ந்த அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல் உள்ள, ஒழுக்கம் உள்ள, பரிசுத்தம் உள்ள மகனாக அவர் வாழ்ந்து வந்தார். அவர் எங்கும் பிரயாணம் பண்ணவில்லை. அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30 வயது, அதாவது பழைய ஏற்பாட்டின்படி லேவியர் ஆகமத்திலே ஒருவன் தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்ய வரும் பொழுது 30 வயது உள்ளவனாக இருக்க வேண்டும். அதே போல இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகிய இயேசு 30 வயது வாலிபனாக அந்த யோர்தானுக்கு வந்து எல்லா ஜனங்களும் தன்னுடைய பாவங்களுக்காக அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, இயேசுவானவர் பாவமில்லாதவராக இருந்தும் ஞானஸ்தானம் எடுக்க வந்த பொழுது யோவான் ஸ்நானகன், நீர்தான் எனக்கு தர வேண்டும், நான் உமக்கு எப்படி தர முடியும் என்று சொன்ன பொழுது, இப்படியாக எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது, இப்பொழுது இடம் கொடு என்று சொன்னார். அப்படியானால் உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டியின் மீது நமது சார்பாக யோவான் ஸ்நானகன் சுமத்தினார். இயேசு அந்த பாவங்களை சுமந்து கொண்டு மரண நதியாகிய யோர்தானில் மூழ்கி மரணத்தை வென்று அவர் உயிரோடு எழும்பக்கூடிய ஒரு அடையாளமாக அவர் அந்த கரையேறுகிறார். அப்பொழுது அவர் ஜெபித்த பொழுது வானத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் இறங்கி வருகிறார். இது இவருடைய மரணத்துக்கும் உயிர் தெழுதலுக்கும் பரிசுத்த ஆவி இறங்கி வருவதற்கும் ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் மறக்க கூடாது. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியது, ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரணத்துக்கு தப்பியும் இந்தியாவுக்கு வரவில்லை. 12 வயதிலும் அவர் இந்தியாவுக்கு வரவில்லை. பிசாசினுடைய தந்திரம் என்னவென்றால், இயேசுவானவர் ஒரு கற்பனை பாத்திரம் என்பதை காண்பிக்க வேண்டும் என்றும், அவர் சிலுவையிலே மரிக்கவில்லை, உயிர் தழுதவில்லை என்பதையும் மக்களுக்கு பொய்யை ஊதி அவர்களை நம்ப வைக்க முயற்சி பண்ணுகிறார். ஆனால் தேவனுடைய இரக்கமும் அன்பும் ஞானமும் பெற்ற பிள்ளைகள் தெளிவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவானவர், அவர் பாருங்கள், ஒரு வசனம் அங்கே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவானவர் அவர் பண்டிகைக்கு எருசலேமுக்கு வந்த பொழுது அவர் யூதர்களுக்காக மட்டும் வந்தார் என்று பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு உலகத்தின் ஒளி, உலக இரட்சகர். சமாரியாவில் உள்ள மக்கள் சொன்னார்கள், இவர் உலக இரட்சகர் என்று சொன்னார்கள். சாதாரண கிராமத்தில் உள்ள சமாரிய மக்கள் இயேசுவை குறித்து சொன்னது, இவர் உலக இரட்சகர் என்று சொன்னார்கள். ஆம், உலகத்தின் இரட்சகர் இயேசு. எப்படி என்றால், யூதய மக்களுக்காக யூதர்களுக்காக ஊழியம் பண்ணி கொண்டிருந்த பொழுது கானானிய ஸ்திரீக்கு அவர் அற்புதம் செய்தார். ஜெபாலய தலைவன், அவன் ரோம அதிகாரியாக இருந்தான், அவனுக்கு அற்புதம் செய்தார். அடுத்து ரோமர்கள் அவரை தேடுவதாக, பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை நாங்கள் காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். அதாவது திரளான ஜனங்கள் இயேசுவை தேட ஆரம்பித்து விட்டார்கள். கிரேக்கர்கள் வந்து விட்டார்கள். அப்பொழுது அந்திரேயாவும் பிலிப்புவும் இதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. அப்படி என்றால் என்ன?
மாம்சத்தில் நான் வந்து ஜனங்களெல்லாம் என்னை கண்டு சந்திக்கும்படி அவர்கள் என்னை தேடி வர வேண்டாம். நான் ஜனங்களுக்காக சிலுவையில் மரித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து பரலோகம் சென்று பரிசுத்த ஆவியாக இறங்கி வந்து ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணக்கூடிய சமயம் நெருங்கி விட்டது என்று அங்கே பொருள்படுகிறது. அதனால்தான் அவர் சொன்னார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். இயேசுவானவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தளாவிட்டால் நமக்கு என்ன பிரயோஜனம்? செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அவர் நமக்காக மரித்ததினாலே இன்றைக்கு அவர் உயிர் தெழுந்து உலகமெங்கும் இயேசுவின் நாமத்தில் சகல முழங்கால்களும் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணி பரலோக தேவனை ஆராதிக்கும்படியாக முழங்கால்களை முடக்கக்கூடிய ஒரு மகிமையை பிதாவாகிய தேவன் நமக்கு ஏசப்பாவுக்கு தந்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம் தான் வேதம். இதற்கு அர்த்தம். இன்னொரு வசனம், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் நான் இழுத்து கொள்ளுவேன். எவ்வளவு அற்புதமான வசனம்! ஒரு காந்தமானது இரும்பு துகள்களை இழுத்துக் கொள்வது போல அவர் சிலுவையிலே நமக்காக உயர்த்தப்பட்டார். அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டு வானத்துக்கும் பூமிக்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டு பிதாவின் வலது பாரசத்தில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். இப்போது அவருடைய அன்பினாலே நம் எல்லாரையும் அவர் பக்கமாக அவர் இழுத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா! ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். அதற்கடுத்து ஒரு வசனம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் என்கிற அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அதற்கு அப்புறம் நான் சொல்லுகிறேன். இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுகிறேன். இங்கே எத்தியோப்பியாவில் இருந்து கந்தாகி மந்திரி எருசலேம் ஆலயத்துக்கு காணிக்கை செலுத்திவிட்டு திரும்ப சென்ற வேளையில் பிலிப்பி என்கிற சுவிசேஷகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு விளக்கி சொல்லும் பொழுது, இவர்தான் இரட்சகர், எனக்கு வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது தண்ணீர் நிறைந்த இடத்துக்கு வரும் பொழுது, நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள இப்பொழுது தடை என்ன இருக்கிறது என்று சொன்ன பொழுது அங்கே சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனுக்கு ஞானஸ்தானம் உடனே வழங்கப்படுகிறது. இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அவருடைய நாமத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதற்கடுத்து வசனத்தை பாருங்கள். ரோமர் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நன்றி. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அவர் சிலுவையிலே உன்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால், உன் வாயிலே அறிக்கையிட்டால், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஸ்தோத்திரம். அதற்கடுத்து ஒரு வசனம் எபிரேயர் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் யார்? அவர் படைத்த பிள்ளைகள் நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு நாமும் மரணத்துக்கு நாம் பயந்தவர்களாக அடிமைகளாகி விட்டோம். இந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தபடியினால் பரலோகத்தில் இருக்கிற தேவனும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், நம்மை இரட்சிப்பதற்காக என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காக? மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளாக ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் வாழக்கூடிய நம்மை விடுதலையாக்குவதற்காக அவர் அப்படி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக இன்னொரு வார்த்தை பாருங்கள். அவர் குமாரனாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பெருமை கொள்ளாமல் சகலத்திலும் என் பிதா என்னை விட பெரியவர் என்று சொல்லி அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை தாழ்த்தி கொண்டே அவர் தாழ்மை உள்ளவராக, உன்னுடைய ராஜா தாழ்மை உள்ளவர்,
இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளம் அன்பு, தாழ்மை, தியாகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், நல்ல போதகரே என்று இயேசுவை சொன்ன பொழுது, தேவன் ஒருவரை தவிர நல்லவர் இல்லை என்று சொல்லும் பொழுது இவரையும் பாவத்திற்குள்ளாக சேர்த்து பேசுகிறார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இல்லை. ஒரு மனிதன் ஆண்டவரே நல்ல போதகரே என்று சொல்லும் பொழுது அவன் உள்ளத்தில் என்ன எண்ணத்தை வைத்துக் கொண்டு வாயில் வரக்கூடிய துதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கர்த்தர் அல்ல. பல மனிதர்கள் கர்த்தருடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அவர்களை புறம்பே அவர் தள்ளவில்லை. அவர் பஸ்கா பண்டிகை இறுதி பண்டிகையில் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது, நீங்கள் என்னை ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுவது சரிதான் என்று சொல்லுகிறார். அவரை விசாரிக்கும் பொழுது அன்னாய் காய்பாவனிடத்தில் வரக்கூடிய அந்த இரட்சகர் தேவனுடைய குமாரன் நான் தான் என்று சொல்லுகிறார். அவர் தேவனுக்கு சமமாய் தன்னை சொன்னபடியினால் அவரை கல்லெறியும்படி கொல்லும்படி அங்கே ஆக்ரோஷமாய் எழும்புகிறார்கள். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் குமாரனாக இருந்தும் அவர் பட்ட பாடுபடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை, அதனாலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்னவரே அவரை உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு வசனம் அற்புதமாக சொல்லுகிறது. 1 யோவான் 5:20. இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இவரை குறித்து என்ன சொல்லுகிறது? மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை குமாரனுக்குள் கொடுத்து அனுப்பினார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நானும் பிதாவும் அவனுக்குள் வருவோம். இயேசு கிறிஸ்து வந்துவிட்டால் பிதா வந்து விடுவார். பாருங்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணும்படி பிதாவாகிய தேவன் நேரடியாக வர முடியாது. அவர் அண்ட சராசரத்தையும் படைத்தவர். அவர் மாம்சத்தில் தேவன் வெளிப்பட்டு இந்த உலகத்தில் அவர்தாமே பாடுபட்டதினாலே பாடுபடுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வடிக்கக்கூடிய கண்ணீர் அடைந்த கஷ்டம், கடன் பாரம், வியாதி, வேதனை, தனிமை, நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் அவர் இந்த உலகத்துல வந்து அனுபவித்தார். அதற்கு பிறகு உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து கொண்டு பரிசுத்த ஆவியை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அதற்கு அடையாளம் என்ன? இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி? பரிசுத்த ஆவி மூலமாக. பரிசுத்த ஆவி மூலமாக, தேற்றரவாளன் மூலமாக. இயேசு சொன்னார், நானும் பிதாவும் அவனுக்குள் வருவோம். திரித்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றும் சேர்ந்துதான் மனிதன். அப்படியானால் தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான தேவன் ஒரு மனிதனுக்குள் வந்து வாசம் பண்ணும்படி அவர் விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கட்டுக்கதைகளை குறித்து நாம் கலங்க வேண்டாம். சத்தியமுள்ள தேவன் பரிசுத்த ஆவியிலே பிறந்து நமக்காக மரித்து உயிர் தெழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் ஆவியிலே நிறைந்து இடைவிடாமல் ஜெபித்து, இனி காலம் செல்லாது, இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த இரட்சகரை எதிர்நோக்கி ஒவ்வொரு நாளும் நன்றியோடு சந்தோஷத்தோடு பாடுகளையும் துக்கங்களையும் சகித்து கொண்டு மக்களை நேசித்து பாவங்களை மன்னித்து பிறர் குற்றங்களை எண்ணாமல் அவர்களை அரவணைத்து சுவிசேஷத்தை சொல்லி வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்து ஒருவருக்காக ஒருவர் பாரத்தை சுமந்து கர்த்தருடைய வெளிச்சமாக, தேவனுடைய உப்பாக, மலை மேலுள்ள பட்டணமாக, கொழுந்து விட்டு எரியக்கூடிய தீபமாக கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும். ஜெபிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், சத்தியத்தை வாசிக்க வேண்டும், தேவனோடு நாம் சந்தேகங்களை, விளக்கங்களை நாம் கேட்க வேண்டும். அவர் நம்மோடு பேசி நம்மை கரம் பிடித்து நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வார்த்தையை உங்களோடு பேசினது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்துவாராக. கலங்காதிருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.